கைதிகளை தவிர்க்க முடியாது. ஓகே. ஆனால் இந்த அரசுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரம் தான் இருக்கின்றது. ஒரு லெவலுக்கு மேல் இவர்களாலும் போக முடியாது. உங்களுக்கு தெரியும், உண்மையில் இந்த ரணில் விக்ரமசிங்கா மீது கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டுகளாக இருக்கலாம், மஹிந்த ராஜபக்ஷ மீது கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டுகளாக இருக்கலாம், அவை கூட ஒரு ஆமை வேகத்தில் தான் நகருகின்றன. பெருமளவில் இவர்களால் பெரிய அரசியல்வாதிகள் மீது தற்போது கை வைக்க முடியாத ஒரு நிலை. அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், ஒன்று, இந்த அரசு இன்னும் பலமாகவில்லை. அடுத்ததாக, இந்த 6 மாதத்துக்குள்ளேயே அவர்கள் தங்கள் வாக்கு வங்கியில் 23 லட்சம் வாக்கை இழந்து விட்டார்கள். அதற்குரிய காரணம் பொருளாதார சிக்கல். இப்பவும் 50,000 பட்டதாரிகள் வேலையற்று இருக்கிறார்கள். இலங்கையில் வேலையற்றோர் தொகை 22% இருக்கிறது. கடந்த 6 மாதம் 1,51,000 பேர் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். வெளிநாட்டிலிருந்து இந்த வருடம் $7 பில்லியன் வரும் என்றுதான் இந்த அரசு எதிர்பார்க்கிறது. வெளிநாடு சென்றவர்களில் 56,000 பேர் பெண்கள், அதுவும் வீட்டு வேலைகளுக்காக சென்றிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இனி விலைவாசிகளை நான் இதில் சொல்ல தேவையில்லை, பல தலைவர்களை பேசிவிட்டோம். அப்ப பொருளாதார நெருக்கடி. அப்ப இந்த அரசை பொறுத்தவரையில் இப்போதைக்கு எதிர்கட்சிகள் மீது கை வைத்தாலோ அல்லது அரசியல் பழிவாங்கலில் ஈடுபட்டாலோ, அது சில சமயங்களில் அவர்கள் இந்த அரசுக்கு எதிரான பிரச்சாரங்களையோ அல்லது அரசுக்கு எதிரான சக்திகளுடன் சேர்ந்தால் அதை சமாளிப்பது கடினம் என்று இந்த அரசு யோசிக்கின்றது. எனவேதான் இன்னும் இந்த அரசு தன்னை நிலைப்படுத்துவதற்கு மட்டும், பலமாக நிலைப்படுத்தும் மட்டும் கை வைக்க முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள். இப்போ உங்களுக்கு தெரியும், ஜூலி சங் இந்த இடம் மாறி போகின்றார். அவரின் இடத்துக்கு நான் நினைக்கிறேன் எரிக் மேயர் என்பவர் தான் இப்போது நியமிக்கப்பட்டிருக்கின்றார். ஜூலி சங்கை பொறுத்தவரையில், ஜூலி சங் இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியதில் முக்கிய பங்கு. பிப்ரவரி மாதம் 2022ஆம் ஆண்டு பதவியேற்றார். பதவியேற்ற 6 மாதத்துக்குள் கோத்தபாய ராஜபக்ஷவை நாட்டை விட்டு துரத்தியிருந்தார். அதன் பிற்பாடு உங்களுக்கு தெரியும், அவர் இலங்கையின் அரசியலிலும் இவ்வளவு தூரம் ஈடுபட்டார் என்று. இலங்கையின் தேர்தல் திணைக்களத்துக்கு கூட அவர் ஊடுருவி இருந்தது எல்லோருக்கும் அறிந்த விடயம். இப்போது விடைபெற்று போகிற சமயம் கூட ரணில் விக்ரமசிங்காவையும் சஜித்தின் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தனது இரவு போசன விருந்துக்கு அழைத்திருந்ததாக கூறப்படுகின்றது. ஆனால் அதில் என்ன பேசினார்கள் என்பதை டாப் சீக்ரெட் என்று சொல்றது, யாரும் அறிய முடியாதவாறு அது மறைக்கப்பட்டிருப்பதாகத்தான் கூறுகின்றது.